அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இத்தோவின் கிளாஸ் கொரியன் டிராமாவோட கதாபாத்திரங்களின் பெயர்கள். இப்ப வாங்க நம்ம இந்த டிராமாவோட 8வது எபிசோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இத்தோவின் கிளாஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கு. இப்ப ஹீரோ அந்த புது பில்டிங் ஓனருக்கு கால் பண்றாரு. பார்த்தா அது ஜங்கா தான். ஹீரோ சொல்றாரு, என்ன இவ்வளவு கேவலமா இறங்கி இருக்கீங்க நீங்க, எதுக்கு எங்க பில்டிங் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கு ஜங்கா சொல்றான், அதுக்கு நான் என்ன பண்ண, மெயின் ஏரியால இருக்க அந்த பில்டிங் நல்ல ரேட்டுக்கு போகுது, இது வாங்கி வச்சா நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கும் மேல அவன் கோவப்படுத்துறான் ஜங்கா. டேய் பாரு, நீ கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்கி வச்சிருக்க, இப்ப பாரு அது எனக்கே யூஸ் ஆக போகுது, நீ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன பிசினஸும் சரி, ஆக மொத்தம் எங்க ஜங்காக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறுப்பேத்துறான். இதெல்லாம் நீ தடுக்கணும்னு நினைச்சேன்னா நாளைக்கு வேணா எங்க ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கா சொல்றான். ராய் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போயிட்டு எல்லாருக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு பாருங்க. அதை கேட்டு ஜோ செம்ம டென்ஷன் ஆயிடுறா. அவ செம்ம கோவப்படுற அந்த இடத்துல. இந்த சோனா வேற நின்னுட்டு இருக்கா, அதுகிட்ட போய் திட்டுறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, அந்த ஜங்கா எங்க வாழ்க்கையை அழிக்க போறான், நாங்க கஷ்டப்பட்டு இத்தனை நாள் காவந்து பண்ண இந்த பிசினஸ் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம், ஆனா நீ வெக்கமே இல்லாம என்னமோ ஐசே உலகத்துல கிடைக்காத மாதிரி எங்க கடையில வந்து அழுட்டு போற உங்க கடைக்காக நீ எல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வர அப்படின்னு சொல்லி திட்டுறா. அது மட்டும் இல்லாம சும்மா நின்னுட்டு இருக்க ராகுலையும் போட்டு திட்டுறா. உங்க அப்பா எங்களுக்கு அவ்வளவு பண்ணுவான், ஆனா நீ நல்லவ மாதிரி எங்க கூட வேலை பாப்பியா, உன் மூஞ்சி எங்க பாக்க சகிக்கல அப்படி உங்க 2 பேரும் போட்டு திட்டிட்டு இருக்காளா. அதை பார்த்தா ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. இங்க பாரு கம்முனு அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றாரு. அவளுக்கு அந்த இடத்துல நிக்கவே முடியல, அப்படியே வெளியே வந்துடுறா. அந்த ஐஸ போட்டு கொட்டிடுறா, சோனாக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ. இப்ப அங்க இருக்க யாருக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பிசினஸ் கைய விட்டு போக போகுது. ஜோ வேற அவ்வளவு கத்திட்டு போயிட்டா. இவங்க 2 பேரும் பாவம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. டானிக்கெல்லாம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா இப்பதான் அவன் வேலைக்கே ஜாயின் பண்ணிருக்கான். சாக்கி ராணி எல்லாம், இந்த பொண்ணு பாரு எவ்வளவு கோவப்பட்டு போறா, இரு நான் உனக்கு ஐஸ் தரேன் அப்படி சொல்லிட்டு ராணி சொல்றா பாருங்க. சோனா சொல்லிடுறா, இல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்புறா. ராய் சாரி கேக்குறான். ஆனா சோனா சொல்றா, நீ எதுக்கு சாரி கேக்குற, அவ சொன்னது உண்மைதானே, நான் வெக்கம் கேட்டு இங்க வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப சோனா நேரா ஜங்கா பப்புக்கு போறாளா. அங்க ஆல்ரெடி அந்த கௌதம் இருக்கான். அந்த கௌதம் வந்து, நான் 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன், நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ஃபிளிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ கூட. இவ ஓப்பனாவே கேட்டுறா, என்ன நீ லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி. ஆமா நான் லவ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேக்குறான். ஏன் அவனாலயா, ராயால நீ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேக்குறான் பாருங்க. ராயால கிடையாது, ராய் அப்பாவால. அவங்க அப்பா எனக்கும் அப்பா மாதிரிதான், என்ன வளர்த்தவர் அவரு, ஆனா அவரே நீ கொலை பண்ணிட்ட, இனிமே இந்த கல்யாணம் காதல் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோனா சொல்லிடுறா. இப்ப ராய் ஜங்காவை பார்க்க வரான். ஜங்கா சொல்றான், என் பையன் உன்கிட்ட வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது ரொம்ப கௌரவ குறைச்சலா இருக்கு, என் பையனை நீ வேலைக்கு வச்சுக்காம இரு, நான் இந்த பில்டிங்க உன்கிட்டயே கொடுத்துடுறேன், நீ பாட்டுக்கே உன் பிசினஸ் நடத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஜங்கா சொல்றான். அதுக்கு ராய் சொல்றாரு, ராகுல் வேலை பாக்குறது அவனோட தனிப்பட்ட விஷயம், அதுல நான் தலையிட முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு லாபத்துக்காக இன்னொருத்தனை வேலையை விட்டு போனாலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் அவர் பாயிண்ட்ல இருக்காரு பாருங்க. இப்ப ஜங்கா ரொம்ப மிரட்டுறான். நீ நினைச்சிட்டு இருக்கியா இந்த ஒரு பில்டிங் கூட நான் நிப்பாட்டிப்பேன்னு, கிடையாது, நீ நெக்ஸ்ட் பில்டிங் வாடகை கெடுப்பல, அந்த பில்டிங் நான் வாங்குவேன், அங்க துரத்தி விடுவேன் உன்ன, மறுபடியும் நீ இன்னொரு பில்டிங் வாடகை கெடுப்பேன், அதையும் நான் துரத்தி விடுவேன் உன்ன, இப்படியே நான் உன்னை சாகடிப்பேன் உன் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி ஜங்கா மிரட்டுறான். இதெல்லாம் கேட்டு ராய், அப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. ஜங்கா சொல்றான் ராய் கிட்ட, என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேளு, அப்ப நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், அப்புறம் நீ பாட்டுக்கே பிசினஸ் பண்ண, நான் உன் பிசினஸ்ல எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான் பாருங்க. ராய், அப்படி என்ன உங்களுக்கு கோவம் அப்படின்னு கேட்க போற, என் பையன் அன்னைக்கு வந்தான், நீனும் பெரிய கெத்துன்னு சொன்னா, நீ கெத்து இல்லங்கறத நான் அவங்க அப்ப நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் பாருங்க. இப்ப ராய் சொல்றான், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா நான் பணத்துக்கு பின்னாடி தான் இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடையாது, நான் வாழ்க்கையில கெத்தா வாழணும், எந்த கொம்பனுக்கும் நான் அணுக கூடாதுங்கிறதான் என்னோட கொள்கையே, அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்படி இருக்கன்னா ஒரு போயும் கொஞ்சம் காசுக்காக உன் காலில் விழுவே நீ நினைக்கிறியா, அது கண்டிப்பா தப்பு. என்ன சொன்ன ராகுல் என்ன கெத்து நினைச்சா நீ சொன்னியா, அவனுக்கு நான் இன்னும் கெத்தான ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்புறான் பாருங்க. ஜங்கா கத்திக்கிட்டு இருக்கான், நான் பாரு விட மாட்டேன், அப்படி பண்ண இப்படி பண்ண கத்திட்டு இருக்கான் பாருங்க. ராய் சொல்றான், என் வாழ்க்கையில மிகப்பெரிய என்னோட கனவு என்ன தெரியுமா, நீ என் காலில் விழுந்து கிடக்கிறது தான், அதை நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ராய் சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப மறுநாள் ஆகுது. ஜோ வந்து கடைக்கு வரா. ஆனா அங்க ஆல்ரெடி ராய், ராணி, சாக்கி, டானி எல்லாருமே இருப்பாங்க. இவ வந்ததை பார்த்தா அவங்கள ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இவளும் சொல்றா, எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, என்ன பண்ண, நான் மேனேஜர் ஆச்சே வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இவ வந்ததுல எல்லாருக்கும்.
இப்ப சோனா ஜங்கா கிட்ட கேக்குறா, எதுக்கு நீங்க போயிட்டு அந்த பில்டிங் எல்லாம் வாங்கணும்? நம்ம வச்சிருக்க ஹோட்டலே வாடகை ஹோட்டல் தான், எதுக்கு நம்ம எவன்டோ பில்டிங்க போய் வாங்கணும்? ஈத்தேவையில பில்டிங் வாங்குறது தேவையில்லாத வேலை, அது நம்மளுக்கு லாபமே தராது, இது நஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சோனா சொல்றா பாருங்க. இங்க பாரு, ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கேன், கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான். இதே சமயத்துல ராகுலுக்கு ஜோ ராய்க்கு அவங்க அப்பா அண்ணன் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இப்ப ராய் அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ராய் வந்து ராகுல புடிச்சு வச்சுக்கிட்டு, நான் பேசுறேன் உங்க கூட, நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ராயும் ராகுலும் பேசுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி சேடாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ராகுல் சொல்றான், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நீங்க எப்படி என்ன வச்சிருக்கீங்க இன்னுமே வேலைக்கு, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராய் சொல்றான், உங்க அப்பா அண்ணன் பண்ணது தனிப்பட்ட விஷயம், அதுக்கு நீ சம்மந்தப்பட மாட்ட, உனக்கு இங்க வேலை பார்க்க பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ராகுல் அப்படியே தேம்பி தேம்பி அழுறான், சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் ராய் கிட்ட. அப்படியே ராய் வந்து கட்டி பிடிச்சுக்கிறான், நீ எனக்கு தம்பி மாதிரி தான், நான் உன்னை சின்ன தம்பி மாதிரி தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் ராகுல் கிட்ட. இப்ப ராய் கேங் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே இந்த பார்ட்டி பண்ணா சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே இந்த செக்யூரிட்டி உள்ள விட்டுட்டு இருப்பான். ஆனா டானிய பார்த்தோம் நிப்பாட்டிடுவான், நாங்க ஆப்பிரிக்கன் ஆளுங்களெல்லாம் உள்ள சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். டானி கத்துறான், நான் கொரியன் தான், எங்க அப்பாவும் கொரியன் தான், நான் கொரியன் கூட பேசுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு ட்ரை பண்றான் பாருங்க. கொரியன் பேசினா கொரியன் ஆக மாட்டாங்க, முகம் பார்க்க கொரியன் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இவன் அமுச்சு விட்டுருவான் அந்த செக்யூரிட்டி. டானிக்கு அங்க இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஜோ இருக்கால, சும்மா கொரியன் சொன்னா நீ கொரியன் ஆயிடுவியா, எங்க கலர் என்ன உன் கலர் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுறான் இந்த இடத்துல. டானி கத்திட்டு போயிடறான், நீ ரொம்ப கெட்டவ அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். எல்லாருமே அதை கேட்டு பாறை இவள எப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப மறுநாள் ஆகுது, ஜோ ராணி சாக்கி 3 பேருமே வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தான், இவங்க நேற்று ராத்திரி பார்ட்டி ஒண்ணு போயிருப்பாங்கல்ல, அவன் கடை வாசல் ஃபுல்லாவே யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க, இவன் ரொம்ப மோசமானவன், இனவெறி பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ராயும் டேவிடும் காட்டுறாங்க. ராய் சட்டை ஃபுல்லா ஒரே பெயிண்டா இருக்கு, இவர் தான் அந்த வேலையை பண்ணிருப்பாரு போல. டேவிட் வந்து ஒரு கம்பெனியை காமிச்சு இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றான், இது நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. அதுக்கு ராய் சொல்றாரு, இல்ல எனக்கு ஆல்ரெடி பணம் தேவைப்படுது, நாங்களே பிசினஸ் வேற இடத்துல மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்ட டேவிட் வந்து ரொம்ப கஷ்டமாகறான். சரி விடு, நான் அந்த பிசினஸ் போனா போயிட்டு போகுது, அதுல பெருசா லாபமே கிடைக்கல, நீ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் உனக்கு நல்ல லாபமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா ராய் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப ராகுலும் ஜோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் கேக்குறான், இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் பாருங்க. நீ மட்டும் எங்க கிட்ட வேலை பார்க்காம இருந்தா நாங்க பிசினஸ் வேற இடத்துல மாத்தவே தேவையில்ல, உங்க அப்பா எங்களை ஒன்னும் பண்ண மாட்டாரு, நீ போகலாம்ல, நீ மட்டும் போயிட்டேன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ சொல்றா பாருங்க. நீ ரொம்ப ரொம்ப மோசமான வெடி அப்படிங்கிற மாதிரி இங்க ராகுல் பாக்குறான். ராகுல் ரொம்ப ஃபீல் பண்றான், என்ன இருந்தாலும் இவங்க கொஞ்ச நாள் ரொம்ப குடும்பம் மாதிரி வாழ்ந்தாங்கல்ல, இது அவன் உணர்ந்திருக்கவே மாட்டான் அவங்க குடும்பத்துக்கிட்ட, இதை விட்டு போக போறோமே நினைச்சு அவன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப மேடம் மீனா ராய பாக்குறா. அவ கேக்குற, என்ன உங்க பிசினஸ் என்னமோ மூட்டை கட்ட போற அப்படிங்கிற மாதிரி ஜங்கா பேசிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இனிமே என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான். ஏன் உங்ககிட்டதான் காசு இருக்கு, நீ இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கிய அப்படிங்கிற முறை. ஆமா, இப்ப என் பிசினஸ்க்காக நான் எல்லா காசையும் எடுக்க போறேன், ஜங்கா மேல போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் எடுக்க போறேன், இப்ப ஜங்கா கிட்ட எனக்குன்னு எதுவுமே இல்ல, அப்ப என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நான் உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான் பாருங்க. ஏன்டா, அது சின்ன பப்பு தானே, அது உனக்கு பெரிய லாபமும் கிடைக்கல, அது ஒரு பெரிய பிராண்டும் கிடையாது, அதை விட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி மேடம் மீனா கேக்குறாங்க. அதுக்கு இவன் சொல்றான், காசை விட எனக்கு என்னோட மக்கள் தான் முக்கியம், அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்க, நான் ஒரு காசுக்காக அவங்கள விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான். இப்ப ராயோட ஹோட்டல் காமிக்கிறாங்க. அங்க சோனா வந்து பீர் எல்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பா. அப்ப அந்த இடத்துல ஜோ வந்து ராய் கிட்ட சொல்றான், உங்ககிட்ட ராகுல் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ராகுல் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப ராகுலும் ராயும் பேசிக்கிறாங்க. ராகுல் சொல்றான், இந்த மாதிரி நான் அந்த கடையை விட்டு போக போறேன், எனக்கு இங்க வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ராய் வந்து கண்டுபிடிச்சிடுறான், நீ இந்த முடிவை உனக்காக எடுத்தா ஓகே, உங்க அப்பாவாலேயோ இல்ல என்னாலையும் இந்த முடிவு எடுத்தானா வேணாம், உனக்கு இந்த கடையில வேலை பார்க்கறது எவ்வளவு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், நீ உன் கூட யாராவது இருக்கணுங்கிறனாலதான் இந்த கடைக்கு வந்தனும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவன் ராய் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அப்ப ஜோ நடுல புகுந்து பேசுறா, அவன் தான் வேலையை விட்டு போகணுங்கிறானே, அவனை தொத்தி விட்டா என்ன, அவன் வேலையை விட்டு போயிட்டா அவங்க அப்பா கிட்ட அவன் பேசுவான், நம்ம பிசினஸ் இங்கே நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்ல போற. எல்லாருக்குமே ஒண்ணும் புரியாது, என்னது இவன் போய் அவங்க அப்பா கிட்ட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சாக்கியும் ராணியெல்லாம் கேக்குறாங்க. ராய் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவ சொல்றா, பேசாம இவனை துரத்தி விட்டுருங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்ப ராய் டக்குன்னு வந்து இவ மேனேஜர் டேக் அப்படி புடிச்சு இழுத்துறான், நீங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பண்றான்.
இத பாத்துட்டு அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஜோ மூஞ்செல்லாம் அப்படியே செத்து போயிருது. சோனா பேச வரா பாருங்க, ராய் தடுத்துறா. இது எங்களோட பிசினஸ், நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப ஜோ கேக்குறா, என்ன மறுபடியும் உனக்கு சிம்பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீயே சிம்பத்தி பாக்குற நிலைமையில தான் இருக்க, உனக்கு அது புரியுதா இல்லையா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பிசினஸ் உருவாக்கி இருக்கோம், மார்க்கெட்டிங் இன்டீரியர்னு அவ்வளவு வேலைப்பாடு பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம திருப்பி ஒரு பில்டிங்ல பண்ணோம்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? மஸ்ட் இந்த கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வருவாங்களா? சரி நம்ம அப்படியே வேற இடத்துக்கு போறோனே வையே, அங்க அவன் நம்மள வாழ விட்டுருவானா? அங்கேயும் நம்மள துரத்துவான் அவன். இதுல நீ நம்ம கடையை பிராண்டாக்க போறியா? ஜங்காவே நீ தோக்கடிக்க போறியா? கனவுல கூட காணாது அப்படிங்கிற மாதிரி இங்க பயங்கரமா ஜோ கத்துறா பாருங்க. இப்ப ராய் கத்துறான், அதெல்லாம் பத்தி எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு என் மக்கள் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நான் இப்படி எல்லாம் பண்ணா கடைசியில நான் ஜங்கா மாதிரி தான் ஆவேன், அந்த மாதிரி ஆகுறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராய் கத்துறான். ஜோ பயங்கரமா அழுறா, நம்மள பாரு, நம்ம என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாரு. பிசினஸ்ங்கிறது வருமானம் லாபம் தான். நீ இப்படி நம்ம எல்லாருமே ஃபேமிலி நினைச்சிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அவன் என்ன நம்ம கூட மொத்தமா கூட வேலை பார்க்கலாம், அவன் ஜஸ்ட் பார்ட் டைம்ல தான் வேலை பார்க்கறான். ஒருத்தன் பார்ட் டைம்ல வேலை பார்க்கறோம் துரத்தி விட நம்ம பிசினஸ் இங்க வாழ முடியும்னா நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ராய் சொல்றான், ஜங்கா நம்ம எதிரி, அவன் நம்மளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், ஏன்னா அதான் அவனோட இயல்பு. எனக்கு இப்ப பிரச்சனையே என்னன்னா, நீ என் சைட்ல இருக்க நினைச்சேன், நீ எனக்கு நான் என்ன பண்ணாலும் என் கூட நீ இருப்ப நினைச்சேன், நீ என் கூட இல்ல, உன்னோட எண்ணங்கள் இந்த கடைக்கு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான். நான் உனக்காக தான் இவ்வளவு பேசுறேன், நான் உன் நல்லதுக்காக தான் இவ்வளவு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்றா பாருங்க. அதுக்கு ராய் சொல்றான், ஓ என் நல்லதுக்காக என் கூட இருக்க ஒருத்தர் நீ துரத்தி விட நினைப்பியா? இதுல என்ன எனக்கு லாபம் கிடைச்சணும் அப்படிங்கிற மாதிரி ராய் திருப்பி திருப்பி அதே சொல்றான். ஜோ சொல்றா, இங்க நான் தான் மேனேஜர், நான் தான் எல்லா முடிவையும் எடுப்பேன், நீ எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லாம நீ சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா பாருங்க. உனக்கு என்ன நல்ல முடிவு தானே வேணும், நான் ஒரு பில்டிங்க வாங்கிறேன், அப்புறம் யார் நம்மள துரத்துவாங்க நான் பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லிட்டு போயிடுறான். எல்லாருமே அங்க இருக்கவங்க ஷாக் ஆயிடுறாங்க பயங்கரமா, ஏன்னா ராய் ஒன்னு சொன்னானா அதை நிறைவேற்றி காட்டுவான். இத்தோவேன்ல வாடகைக்கு ஹோட்டல் இருக்கிறது பெரிய விஷயம், இவன் ஹோட்டல்லாம் வாங்கணும்னு நினைச்சா பல கோடி செலவாகும். இப்ப சோனாவும் ஜோவும் பேசிட்டு இருக்காங்க. சோனா சொல்றா, நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க மாதிரி ராய் யோசிச்சிருந்தானா நீ அவனை லவ் பண்ணிருப்பியா? கண்டிப்பா கிடையாது. அவனோட இந்த கேரக்டர் விடாப்பிடி குணம் இதுதானே உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்ப நீ என்ன பண்ணணும்னா அவன் கூட போட்டி போடாத, அவன்கிட்ட நீ நினைக்கிறத சொல்லாத, அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு அதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சோனா சொல்றா பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜோ, இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்க, நீயும் தானே அவனை லவ் பண்ற அப்படிங்கிற முறை. சோனா சொல்றா, நானும் தான் அவனை லவ் பண்றேன், ஆனா என்னால அவன் கூட இருக்க முடியாது, ஆனா உன்னால அவன் கூட இருக்க முடியுது, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு போயிடுறா. இப்ப மறுநாள் ஆகுது, டானி கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா கொரியன் தான், எனக்கு கொரியன் நேஷனாலிட்டி கொடுங்க, அந்த நாட்டுடைமையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆனா அவனுக்கே அவங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு தெரியல, ஜஸ்ட் ஒரு போட்டோவை மட்டும் வச்சு கேட்டுட்டு இருக்கான். அவங்க சொல்லிடுறாங்க, ஒன்னும் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வா, அப்பதான் நம்ம எதுவா இருந்தாலும் பண்ண முடியும், நீ ஜஸ்ட் ஒரு போட்டோ காமிச்சிட்டு நான் கொரியன் அப்படி சும்மா வாய் வார்த்தையில சொன்னாலாம் நான் உனக்கு நாட்டுடைமை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இப்ப ராய், சாக்கி, ராணி 3 பேருமே ஜோவோட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு. ஆச்சரியமா என்னன்னா, அந்த பார்ட்டியில டானிய உள்ள விட்டுருக்க மாட்டாங்களா, அவ கருப்பா இருக்காங்கிற காரணத்துக்காக நிறத்தெல்லாம் பார்த்து ஒரு ஆளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ எழுதிருப்பா. அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு தான். இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோ வந்துடுறா. ராய் என்ன பேசுறது தெரியாம அப்படி ரொம்ப சேடா இருப்பாரு பாருங்க. இப்ப ஜோவே பேச ஆரம்பிக்கிறா. நீ சொன்ன உன் ஆளுங்களால உனக்கு பிரச்சனை வந்தா கூட நீ உன் ஆளுங்க மேல கை வைக்கிற சொன்ன, அப்ப உனக்கு பிரச்சனை தர ஆளுங்களை நான் முடிக்க போறேன், இனிமே நான் அதான் பண்ண போறேன் அப்படி ஜோ சொல்றா பாருங்க. அங்க இருக்க எல்லாருமே சம மாசு டைலாக் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா டோனி வந்துடுறான். அவன் இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட அவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஜோ சொல்றா, நான் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே என்னடா இது கனவா நிஜமா, இவ்வளவு நல்லவளா நடந்துக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு இவளை பார்த்து. இப்ப ராய் கிட்ட கேக்குறா, என்னோட பேட்ஜ் எங்க போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்தா அப்படி சொல்லிட்டு குடுக்குறான் பாருங்க, நீங்களே போட்டு விடுங்க, நீங்க தானே பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப ராய் அழகா அந்த பேட்ஜையும் மாட்டி விட்டுட்டு இவளுக்கு ரொம்ப நன்றி சொல்றான், அப்படியே தலையை தடைய விட்டுட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ராணிக்கு சாக்கிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ராகுலுக்கு அவன் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப ராய் ஒரு புது பில்டிங் வாங்கிறாரு, அந்த விஷயத்த பிஏ ஜங்கா கிட்ட சொல்றான். அதை கேட்டு ஜங்காவும் கௌதமும் அவ்வளவு ஷாக் ஆறானுங்க. இப்ப ராய் படைய ஃபுல்லாவே அந்த பில்டிங்க பயங்கர மாசா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, ஏன்பா உனக்கு பில்டிங் வாங்க வேற இடமே கிடைக்கலையா? இங்க நிறைய பேர் பிசினஸ் பண்றேன்னு வந்திருக்காங்க, 6 மாசத்துல மூடிட்டு போயிடுவாங்க, கஷ்டமோ நஷ்டம் அங்க இந்த பில்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இத கேட்டு ராய் கேங்கே ஃபுல்லா மனசு உடைஞ்சிடுறாங்க. என்னடா ஆயா வந்ததும் வராததுமா இவ்வளவு பெருசா பிட்டு போட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ராய் மீனா மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. மீனா மேடம் கேக்குறாங்க, சரி அதெல்லாம் விடு, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுன்னே வச்சுப்போமே, நீ பழி வாங்கிற கடைசியில ஜங்காவ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க பாருங்க. ராய் சொல்றான், எனக்கு விடுதலை வேணும், நான் என் கூட இருக்க எல்லாருமே நிம்மதியா வாழணும், நாங்க என்ன நினைச்சாலும் எங்களால செய்ய முடியணும், இன்னொருத்தவங்க தடுக்க கூடாது, அந்த நிலைமையை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான் பாருங்க. இதை கேட்டு மீனா மேடமே அசர்றாங்க, நீ கண்டிப்பா பண்ணி காட்டுவடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப ஜங்காவும் கௌதமும் காமிக்கிறாங்க, அவங்க அவ்வளவு டென்ஷனா இருக்காங்க இவன் பில்டிங் வாங்கினதுல, அவன் பேர்ல வாங்கிட்டாலும் இனிமே இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப ராயும் சோனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோனா சொல்றா, உனக்கு என்ன இருந்தாலும் ஜோ ரொம்ப தேவைப்படுறா தானே, என்ன நீ ஜங்கா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு, ஜங்காவை அழிக்கிறதுக்கு உனக்கு ஜோ தேவைப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. அவ இப்ப கொஞ்ச நாளதான் என் கூட இருக்கிறா, ஆனா அவ இல்லாம எங்க ஹோட்டலையும் சரி எங்க பிசினஸும் சரி நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க ராய் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஜங்காவும் கௌதம் உட்காந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க பாருங்க. கௌதமே ஷாக் ஆயிடுறான். யாருன்னு பார்த்தா ஜோ. இப்ப ஜோ ஜங்காவோட சேர்ந்துப்பாளா? அப்ப ஹீரோ வாழ்க்கை என்ன ஆகும்? அதெல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பை.